பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் தகப்பனே ஒருவரே பாத்திரா இருக்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. அற்புதமான நம்முடைய நாமத்துக்குள்ளே ஆண்டவர் எங்களை பாதுகாத்து இது இந்த காலவெளியிலும் இந்த ஆராதனையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கலந்து கொள்ள முடியாது நீ செய்த ஆண்டவர் மகாபிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரே, இந்த ஆராதனையும் ஆண்டவரை புட்பாத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனுடைய பிரசனம் ஆண்டவரை இங்கே இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களோட அபிஷேகம், உங்களோட வல்லமை ஆண்டவரை உங்களோட ஆளே கத்தாவே சபையில வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே இதோ ஆராதனை நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கத்திர ஆண்டவரே இதோ நீர் பொறுப்படுத்தி கத்தாவே உங்களோட நாம மையப்படும்படியே கத்தாவே ஒத்தி கைவே கத்தாவே தொடக்க முடிவதற்கு ஆண்டவரே நம்முடைய சமூகம் கூடவே இருந்து பாதுகாக்க முடியாது. உங்களோட பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாவரும் உட்காரும். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 29 பாடலன் 29 மறுபடியுமாய் அவருடைய சமூகத்திலே ஒருமித்து கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறான இந்த வேளையிலே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் வண்ணமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய நேரமதிலும் ஒரு மெத்த கூடவும் நாமத்தினார். இன்றைய நேரமதிலும் ஒரு மெத்த கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபை காயுமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபை காயுமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நின்னுதிரமதினால் பிறந்த என் ஜீவன் போதுவானியார். நின்னுதிரமதினால் பிறந்த என் ஜீவன் போதுவானியார். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே தந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே தந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
எத்தனை மாதயவோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னணியாய் வேறு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னணியாய் வேறு நாமத்தின் ஆதரவில். நீரல்லாத எங்களுக்கு பரலோகில் யாருண்டு தேவநாதா. நீரல்லாத எங்களுக்கு பரலோகில் யாருண்டு தேவநாதா. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னணியாய் வேறு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னணியாய் வேறு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னணியாய் வேறு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னணியாய் வேறு நாமத்தின் ஆதரவில். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 181வது பாடல். பாடலன் 181 உண்டு. திட்டிக்கும் உம் திருநாமம், அதை அச்சித்தால் நெஞ்சுக்குள் சுகமான ஆனந்தம் என்றான அந்த பாடலை நம்முடைய பாவமெல்லாம் தீர்த்து சாவு பயமெல்லாம் நம் கொன்று அளித்தான அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை நினைத்தவர்களாய் மகிமைப்படுத்தினவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். தித்திக்கும் உம் திருநாமம், அதை அச்சித்தால் நெஞ்சுக்குள் சுகமான ஆனந்தம். தித்திக்கும் உம் திருநாமம், ஏசுநாமம் ஜெயம், ஏசுநாமம் ஜெயம், ஏசுநாமம் ஜெயம், ஏசுநாமம், ஏசுநாமம் ஜெயம், ஏசுநாமம் ஜெயம், ஏசுநாமம் ஜெயம், ஏசுநாமம். இயேசுவே உம் திரு புண்ணிய நாமம், செலுத்திய தியாகமும் மேற்பது காரணம். இயேசுவே உம் திரு புண்ணிய நாமம்,
இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் தித்திக்கும், ஆஹா தித்திக்கும் திருநாமம், அதை அச்சத்தால் நெஞ்சுக்குள் சுகமான ஆனந்தம் தித்திக்கும் திருநாமம். இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். போதும். ஆண்டவராய் இயேசு அவருடைய மலை பிரசங்கத்திலே அவர் பேசும் பொழுது, அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவர் இந்த காரியங்களை பேசினார். சமாதானம், இன்றைக்கு உலகமே சமாதானத்தை தான் எதிர்நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. அதாவது உலக சமாதானம், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், இனத்துக்கு இன மோதல்கள், இல்லாவிட்டால் அங்கே ஜாதி பிரச்சனைகளோ, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் அங்கே உருவாக வேண்டுமென்று அதற்கான முன்னெடுப்புகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் இந்த காரியத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆகையால் இங்கே எதற்காக நமக்கு சமாதானம் வேண்டும்? நாம் ஏன் சமாதானமுள்ள மனுஷர்களாய் ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? ஏன் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும்? தேவனுடைய புத்திரர்களாக இருப்பதற்கு. சமாதானம் பண்ணாத மனுஷன் அப்படி என்றால் யாரா இருக்க முடியாது? யாரா இருக்க முடியாது? தேவனுடைய புத்திரராக இருக்க முடியாது. யாருக்கெல்லாம் சமாதானம், யாருக்கெல்லாம் யாரோடையாவது சமாதானம் இல்லையோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியாது. அப்படி என்றால் அவர்கள் எப்படி இருக்க முடியும்? பிள்ளைகளாக இருக்க முடியும். நாம் விசுவாசிகளாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் என்று பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகள் வேறு, புத்திரர் வேறு. இந்த பிள்ளைகள், இங்கே பிள்ளைகள் இருக்கின்றார். இந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இவர்கள் சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுவார்கள். என்ன என்று கேட்டால், என்னை பட்டம் பழித்து விட்டார், இல்லாவிட்டால் என்னுடைய விளையாட்டு சாமானை எடுத்து விட்டார், இல்லாவிட்டால் என்னை நுள்ளி விட்டார், இல்லாவிட்டால் எனக்கு அடித்து விட்டார் என்று என்ன செய்வார்கள்? இந்த சின்ன பிள்ளைகள் அந்த சின்ன சின்ன இதுகளுக்கும் உன்னோட கதைக்க மாட்டேன், போ, உன்னோட கோபம், உன்னோட சேர மாட்டேன், உன்னோட சேர்ந்து விளையாட மாட்டேன் என்று அந்த சின்ன சின்ன அந்த காரியங்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அவ்வாறு நடந்து கொள்ளுவார்கள். அது பிள்ளைகள். புத்திரன் என்பவன் அவனை பட்டம் பழித்தால் கோபப்படுவார். சின்ன வயசிலே நம்ம எல்லாம் சின்ன வயசிலே அநேக பட்டங்களை வைத்து நம்மை சின்ன வயசிலே பழித்திருப்பார்கள். ஆனால் அதே பட்டங்களை இப்பொழுது அப்போது பழித்தால் கோபம் வரும். ஆனால் இப்பொழுது அந்த பட்டங்களை எல்லாம் இது பழித்தால் கோபம் வருமா? இல்லாவிட்டால் சாப்பாட்டை நான் யாராவது எடுத்தால் சண்டை போடுவோம். ஆனால் இப்போது சாப்பிட்டு இருக்கும்போது யாராவது அந்த சாப்பாட்டை அள்ளி சாப்பிட்டால் அப்போது சண்டை போடுவோமா? இப்போ அதற்காக கோபப்படுவோமா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் இப்பொழுது புத்திரராக வளர்ந்து விட்டோம். பிள்ளைகள் வேறு, புத்திரர் வேறு. ஆகையால் இந்த சமாதானம் பண்ணுகிற மனுஷன் எப்பவுமே அவன் தேவனுடைய புத்திரன், அதாவது வளர்ந்தவன். அப்படிப்பட்டவன் பிள்ளையனுடைய அந்த சுபாவம் என்கிறதென்று அவனுடைய வாழ்க்கையிலே அது நீங்கி போகக்கூடிய காரியம். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய ஒருவன் தேவனுடைய புத்திரனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் சமாதானம் பண்ணுகின்ற மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்கே பார்க்கணும், யாவரோடும் சமாதானம் பண்ணுகிறவன் தேவனுடைய புத்திரன். இந்த தேவனுடைய புத்திரனாய் ஒருவன் வளர்ந்து விட்டால் அவன் எப்படிப்பட்ட, அவனுடைய எப்படிப்பட்ட சுபாவம் தன்மை இருக்கும் என்றால் யாவரோடு சமாதானமாயிருப்பான். சமாதானம் என்கின்ற வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் தங்களோடு, அதாவது ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அதை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு தருகின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை கொடுக்கவில்லை. உலகம் எப்படி சமாதானத்தை கொடுக்கும்? நீ என்னோட அன்பாக இருந்தால் நான் உன்னோட அன்பாக இருப்பேன். நீ எனக்கு நன்மை செய்தால் நான் உனக்கு நன்மை செய்வேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். நீ என்னோடு நல்லபடியாக நடந்தால் நானும் உன்னோடு நல்லபடியாக நடப்பேன். நீ எனக்கு தீமை செய்யாவிட்டால் நானும் உனக்கு தீமை செய்ய மாட்டேன். இப்படி உலகம் இப்படித்தான் சமாதானத்தை கொடுக்கிறது. நீ எனக்கு ஏதாவது விருப்பம் இல்லாத, எனக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்றை நீ செய்வாயாக இருந்தால் உன்னோடு என்னால் எப்படி இருக்க முடியாது, ஒன்றாய் இருக்க முடியாது, உன்னோடு சமாதானமாய் இருக்க முடியாது. உலகம் அந்த சமாதானத்தை தான் கொடுக்கின்றது. அதை யாரெல்லாம் தங்களோடு ஒட்டி கொண்டு அவர்களோடு நல்லபடியாக இருப்பார்களோ அதுவரைக்கும் அவர்களோடு நல்லா இருப்பார்கள். லேசாக ஏதாவது ஒரு சின்ன முறிவுண்டு, ஏதாவது ஒரு கருத்து வருவாடு, ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்த பொழுது அது என்ன செய்து விடுகிறது? தூரமாய் போய்விடுகிறது. இதைத்தான் எபேசியரிலே 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அங்கே சொன்னார், தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் இயேசு சமாதானத்தை சுவிசேஷமாக பிரசங்கித்தார் என்று பார்க்கின்றோம். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. ஆண்டவருடைய சமாதானம் என்ன என்றால், தூரமாய் இருக்கிறவனுக்கும் சமாதானம், சமீபமாய் இருக்கிறவனுக்கும் சமாதானம். தூரமாய் இருக்கிறவன் யார்? அவன் நமக்கு பிடிக்காத விஷயத்தை எப்போதும் செய்கின்றவர்கள், நம்ம எப்போதுமே வெறுப்பவர்கள், இல்லாவிட்டால் நமக்கு எப்போதுமே அங்கே தீமை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், இல்லாவிட்டால் எப்போவுமே இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நம்மை ஏதோ ஒரு விதத்திலே அவமானப்படுத்தலாம், ஒரு துன்பத்தை தரலாம், ஒரு நஷ்டத்தை தரலாம், நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம்? அவர்களை தூரமாக வைத்து விடுகிறோம். பக்கத்திலே ஒரு காலத்திலே நல்ல உறவாக இருப்பார்கள், சிலர் பார்க்கின்றோம் ஒரு காலத்திலே நல்ல உறவாக இருப்பார்கள், அப்படியே பிணைந்தது போல் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் என்ன செய்து விடும் என்றால், அப்படி இருந்தவர்கள் தூரமாய் போய் விடுவார்கள், நல்ல தூரமாக கொண்டு போய் விட்டு விடுவார்கள். ஏன்? அவர்களோடு பேச மாட்டார்கள், அவரோடு கதைக்க மாட்டார்கள், அவருடைய வீட்டுக்கு போக மாட்டார்கள், அவளை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பி கொண்டு போவார்கள். அவர்களோடு எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஒருவேளை சும்மா பார்வைக்கு பார்த்து சிரிப்பதை போல் கதைப்பதை போல் இருந்தாலும் அவருடைய இருதயம் அவர்களை தூரமாய் கொண்டு போய் விட்டது. ஏன்? அங்கு சமாதானம் இல்லை. யாரோடு சமாதானமா இல்லையோ அவர்கள் எப்போதுமே நமக்கு தூரமாகத்தான் இருப்பார்கள். யாரோடு நல்லபடியாய் நல்ல உறவை நல்ல நமக்கு ஏற்றபடி இசைந்தபடி யாரெல்லாம் நம்மோடு நல்லபடியாக நடக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு பக்கத்திலே இருப்பார்கள். அதைத்தான் எபேசியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும்போது சொன்னார், இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது அவ்வாறு தன்னை வெறுத்தவர்கள், தன்னை காட்டி கொடுத்தவர்கள், தன்னை பகைத்தவர்கள், தன்னை சிலுவையிலே தன்னை ஆணி அடித்தவர்கள், தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை தூசித்தவர்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னவர்கள், பிசாசு என்று சொன்னவர்கள்,
இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசின அவர்களெல்லாம் நாம் மனுஷியமாய் அவர்கள் தூரமாய் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்படிப்பட்டவர்கள் இயேசு அவர் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன என்றால், இதோ இந்த எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகின்ற நற்செய்தி என்ன? பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இதைத்தான் இயேசுவினுடைய பிறப்பினுடைய நற்செய்தியை பார்க்கின்றோம். அவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது சமாதானத்தை கொண்டு வந்தார். அந்த சமாதானம் என்னென்றால், தூரத்தில் இருந்தவர்களுக்கும் அவர் சமாதானத்தை அவர் அறிவித்தார், சமீபத்தில் இருந்தவர்களுக்கும் சமாதானத்தை அறிவித்தார். தன்னுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஜோவானையும் அவர் சமாதானத்தோடு நடந்து கொண்டார். தன்னை காட்டி கொடுக்கும்படிக்கு தனக்கு எதிராளியாயிருந்த ஜூதாஸ் இடத்திலும் அவர் சமாதானமாய் நடந்து கொண்டார். இதுதான் இயேசுவினுடைய சமாதானம். அதனால் அதைத்தான் அவர் யோவானிலே சொல்லுகின்றார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கிறபடி கொடுக்க மாட்டேன். உலகம் வித்தியாசமாகத்தான் கொடுக்கும். நல்லா இருந்தால் நல்லபடியாக இருப்பார்கள், ஏதாவது எதிர்மாறாக செய்துவிட்டால் அவர்களை பழி வாங்க வேண்டும், அவளுக்கு தீமை செய்ய வேண்டும், அவளுக்கு கெட்டதை செய்ய வேண்டும். சிலர் பாருங்கள் எல்லோரோடு நல்லா இருப்பார்கள், அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்துவிட்டால் உடனே அவர்களுக்கு என்ன தீமை செய்ய முடியும், அவளை எப்படி பழி வாங்க முடியும், அவளை எப்படி அவமானப்படுத்த முடியும், அவளை எப்படி மற்றவர்கள் முன்பாய் கேவலப்படுத்த முடியும் என்றெல்லாம் இப்படி யோசித்து அப்படி தூரமாய் கொண்டு விடுவார்கள். ஆகையாலே தான் இயேசு சொன்னபடி என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த என் சமாதானம் என்ன என்றால், யாவரோடும் எபிரேயரிலே பார்த்ததை போல யாவரோடும், இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் கூட சமாதானத்துக்கு என்னுடைய சமாதானம் இல்லாத, அதற்கு புறம்பானவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் கூட இல்லாதபடிக்கு எல்லா மனுஷரோடும் சமாதானம். அப்படி என்றால் எல்லா மனுஷரும் நம்மளோடு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அல்ல. எல்லோரும் நல்லபடியாக இருந்தால் அது அந்த சமாதானம் தேவ சமாதானமாக இருக்க முடியாது, ஆண்டவர் இயேசுனுடைய சமாதானமாக இருக்க முடியாது. அது உலகத்தின் கொடுக்கிற சமாதானம், அதை நாங்களும் செய்து கொண்டு போய்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்னதை போல தேவனுடைய புத்திரன், அவன் தேவனுடைய புத்திரனாய் இருக்கின்ற ஒரு வாழ்விலே, அவன் சமாதானம் பண்ணுகின்ற வாழ்விலே அந்த சமாதானத்தை இந்த உலகத்திலே, குடும்பத்திலே, சபையிலே, அவிசுவாசிகள் மத்தியிலே, இன்னும் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஜனங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலேயும் அவன் யாவரோடும் சமாதானம். ஒரு மனுஷனை கூட அவன் வெறுத்து வைக்காத வாழ்வு, ஒரு மனுஷனை கூட அவன் இருதயத்திலே கூட வெறுப்பாய் பார்க்காத நினைக்காத காரியம். ஆகையால் இது எப்படி சாத்தியமாக முடியும்? எப்படி எல்லாரோடும் சமாளிக்க? இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், அந்த உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மனசாட்சியிலே நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற யாவரோடும் உங்களால் சமாதானம், உங்களுடைய உள்ளத்திலே சமாதானமாக இருக்கின்றீர்களா? வெளியிலே இப்போது விட்டு விடுவோம். அடுத்த இரண்டாவது வட்டம், இது முதலாவது வட்டம் குடும்பம், இரண்டாவது வட்டம் அங்கே சபை, மூன்றாவது வட்டம் நம்முடைய சமூகம். ஆகையால் இப்பொழுது இங்கே யாவரோடும் நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீர்களா? வெளியே சொல்ல வேண்டாம், உங்களுடைய இருதயத்திலே அதுக்கு பதிலை சொல்லுங்கள். இப்படி இங்குள்ள யாவரோடும் சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நாட்டிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நாட்டுக்கு சமாதானம் இல்லை. அப்படி என்றால் அங்கே என்ன இருக்காது? அமைதி இருக்காது. அமைதி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அங்கே ஒரு மரண பயம் இருக்கும், ஒரு மனுஷனை குறித்து ஒரு மனிதன் பார்ப்பதற்கு பயம் இருக்கும், அல்லாவிட்டால் ஒரு சூழ்நிலையிலே வெளியே போவதற்கு பயம் இருக்கும், எந்த நேரமும் ஒரு திகிலும் பயமும் அவர்களை பீடித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம் சமாதான தேசம் என்று சொல்ல முடியாது. அமைதி வேண்டும். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே எல்லா சகோதர சகோதரிகளை குறித்தும் நம்முடைய உள்ளத்திலே அமைதி இருக்கின்றதா? இல்லாவிட்டால் ஏதோ ஒருவரை குறித்ததாவது இரைச்சல், அவருடைய காரியங்கள், அவர்கள் செய்த காரியங்கள், அவர் நடந்து கொண்ட காரியங்கள், இதை குறித்து உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இன்னும் ஒரு இரைச்சல் இறைந்து கொண்டு இருக்கின்றதா? அது உங்களுடைய அமைதியை பாதித்து கொண்டிருக்கின்றதா?
அப்படிப்பட்ட யாரோ ஒரு சகோதரன், யாரோ ஒரு சகோதரி இன்னும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு இரைச்சலாகவே இருந்து கொண்டிருந்தால், நாம் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரனற்ற மனுஷனாய் நாம் ஒரு பிள்ளைகள் சண்டை போடுவார்கள். என்ன செய்வார்கள்? பிற்பாடு அவர்கள் கொஞ்ச நாள் பிற்பாடு அவர்கள் நன்றாய் வந்து விடுவார்கள், நன்றாய் போய்விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய அந்த நிலைகள் ஒரு புத்திரனாய் வளர்ந்து வரக்கூடியவனுக்கு அது இருக்கக்கூடாது. ஆகையால் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு புத்திரனாய் இருக்கின்றவன் தன்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்த ஏதோ ஒன்றை, ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், அதை என்னால் மறக்க முடியாது, அந்த வார்த்தையை என்னால் மறக்க முடியாது, அந்த செய்ததை என்னால் மறக்க முடியாது, அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது. ஆகையால் அவ்வாறான ஒன்றை குறித்து ஒரு இருதயத்திலே ஒரு இரைச்சல். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய லூக்கா அவர் சொல்லும் பொழுது அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அந்த நாம் வாசித்த அந்த 10ஆம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அவர் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு 15வது வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இங்கே பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் வேதாகமத்தை அதை நீங்கள் வசனங்களை பார்க்க வேண்டும், உங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். நல்ல கண்களை ஆண்டவர் தந்திருக்கின்றார். பார்வை இல்லாதவர்களைப் போல் இல்லை, நல்ல பார்வையுடைய கண்கள். பார்வை இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வேதத்தை பார்த்து விடுங்கள். பார்வை இல்லாமல் போனால் அதற்கு பிற்பாடு பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் உங்களால் பார்க்க முடியாது, கேட்க வேண்டும் என்று விரும்பினாலும் கேட்க முடியாது. நல்ல செவிகளும் நல்ல கண்ணும் நல்ல பார்வையும் இருக்கும் பொழுதே வேதாகமத்தை நன்றாக படியுங்கள், நன்றாய் பாருங்கள். என்னுடைய இந்த மங்கள் கண்கள் பார்வையினாலே இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன். ஆனால் கஷ்டப்பட்டாலும் அதை நான் படித்தே தீருவேன், அதை விட்டு போவதில்லை. உங்களுக்கு நல்ல அருமையான நல்ல கண்களை தந்திருக்கின்றார். கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து உங்கள் நல்ல கண்களால் வேதாகமத்தை பாருங்கள், வாசியுங்கள். ஆகையால் அப்படிப்பட்ட காரியத்திலே அவர் சொல்லுகின்றார், யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று சொன்னவர் சொல்லுகின்றார், யாதொரு கசப்பு. சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள சமாதானமான வாழ்வை, நல்ல உறவை பாதிக்க செய்வதற்கு எத்தனை காரியங்கள் வேண்டும், எத்தனை சம்பவங்கள் நடக்க வேண்டும் பாதிக்க செய்வதற்கு. ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள நல்ல உறவை, அதாவது சமாதானத்தை கெடுப்பதற்கு, இல்லாவிட்டால் அதை பாதிக்க செய்வதற்கு எத்தனை தவறுகள் நடக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், யாதொரு தவறென்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? கசப்பு உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமா? எங்கே இருக்கும்? உள்ளே தான் இருக்கும். இப்பொழுது நான் ஜோன் டேவிட் இவர் குறித்து நான் என்னுடைய இருதயத்திலே கசப்பு வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவரை பார்த்தால் நான் சிரிப்பேன், அவரை பார்த்தால் நான் கதைப்பேன், அவருடைய வீட்டுக்கு நான் போவேன், இல்லாவிட்டால் அவரை ஏதாவது காரியங்களுக்குள்ளே ஈடுபடுவேன், செய்வேன், எல்லாம் செய்வேன். ஆனால் கசப்பு எனக்குள் இருப்பது என்பதை அவர் காண முடியாது. நமக்குள் இருக்கிற கசப்பை யாரும் காண முடியாது. ஆனால் சமாதானம் என்பது அவ்வளவு சாதாரணமான எளிமையான வார்த்தை அல்ல. அந்த சமாதானம் என்பது யாதொரு கசப்பு கூட ஒருவருடைய இருதயத்திலே யாரை குறித்தும் இல்லாமல் இருக்குமா இருந்தால் அதுதான் ஆண்டவர் சொன்னதை போல என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய புத்திரனாய் இருக்கின்ற ஒரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே யாரை குறித்தும் யாதொரு கசப்பு கூட இருதயத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்கின்றவர்கள் தான்
ஆண்டவர் சொன்னதைப் போல அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவன் நாம் தவறு செய்யும் பொழுது நாம் அவருக்கு விரோதமாய் எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம். பாவங்கள் என்று சொல்லுவதை விட ஒரு எப்படி சொல்லலாம், அநியாயம், அக்கிரமம், அருவருப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை கூட நாம் தேவனுக்கு எதிராக செய்கின்றோம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது தேவன் ஒரு தடவையாவது அந்த காரியங்களை குறித்து நம்மேல் கசப்பு கொள்ள ஆரம்பிப்பாராக இருந்தால் என்ன நடக்கும்? நாம் திரும்ப அவருடைய சமூகத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்து கொண்டு சிலவளை அறியாமல் தவறி நாம் செய்து பலவீனத்தால் செய்யும் போது கூட நமக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கு பாருங்கள். என்ன தைரியம் இருக்கு? அவருடைய சமூகத்திலே போய் முழங்கால் படியிடுகிறோம், அவருடைய மன்னிப்பு கேட்க போகின்றோம். ஏனென்றால் நாம் தேவனை குறித்து நமக்கு பயம் இல்லை, அவரை குறித்து நமக்கு அச்சம் இல்லை. காரணம் என்னென்றால் அந்த அளவுக்கு தேவன் அவருடைய அன்பை, அவருடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களிலே அவரை தவறு செய்து தைரியமாய் அவருடைய சமூகத்துக்கு போய் முழங்கால் படியிட்டு அழுகின்றோம், துயரப்படுகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம், அவருடைய இரக்கத்தை கேட்கின்றோம். அப்படி நாம் போகின்றோமே, அதுக்கு என்ன காரணம்? தேவன் நம்மிலே கசப்பு உள்ளவராய் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கசப்பை தேவன் வைத்திருந்தால் நாம் நிலை நிற்க முடியாது. ஆனால் அதுதான் சமாதானம். அந்த சமாதானத்தை தான் தேவன் எங்களுக்கு கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கிறபடியினாலே தான் அவரிடத்தில் போகும்போது எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், அவருடைய சமாதானத்தை எங்களுக்கு தருகின்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் நாம் சமாதானத்தோடு அவருடைய சமூகத்தை விட்டு எழுந்து போக முடிகின்றது. அவர் அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவரிடத்திலே யாதொரு கசப்பும் இல்லை எங்களை குறித்து. இந்த உலகத்திலே சமாதானம் பண்ணுகிறவன் ஆரோக்கியம் உள்ள மனுஷன், அவனுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. சிலர் இவ்வாறு சொல்லுவார்கள், யாராவது ஒருவர் மெலிந்து கொண்டு போனார், உலகத்திலே சொல்லுவார்கள், இதை ஆவிக்குரியதிலே நான் அதை சொல்லவில்லை. யாராவது மெலிந்து கொண்டு போனால் என்ன சொல்லுவார்கள் என்றால் வினை, இவர்களுக்கு வினை இருக்கிறது. இந்த வினை இருக்கிறபடினாலே தான் இப்படி மெலிந்து கொண்டு போறார். அது ஆவிக்குரிய ரீதியிலே நான் அதை சொல்லவில்லை, உலகத்திலே சொல்லுவார். ஆரோக்கியமுள்ள ஒரு சகோதரி யார் என்றால் சமாதானமாய் வாழ்கின்றவர்கள். அவளுக்கு நோய் இருக்காது. என்ன நோய் இருக்காது? இந்த ஆத்மாவிலே கசப்பு, எரிச்சல், பொறாமை, கோபம், வைராக்கியம், விரோதம், பகைகள், இப்படிப்பட்ட வியாதி இருக்காது. அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவளுடைய இருதயத்திலே, அவளுடைய ஆத்மாவிலே நல்ல இளைப்பாறுதலோடு இருப்பார்கள். காரணம் என்னென்றால் அவர்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படிக்கு யார் ஏதாவது ஒரு குறையை செய்தாலும் அந்த காரியத்து நிமித்தம் யாதொரு கசப்பை இருதயத்திலே கூட அதை வைத்திருக்க கூடாத படிக்கு அது தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள். ஆகையாலே தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு அங்கே சொந்தமாக முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 48ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். சமாதானத்தை அவர் நதிக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகின்றார். ஒரு நதிக்கு 2 தன்மைகள் இருக்கின்றது. ஒன்று, நதி எப்பவுமே எங்கிருந்து எங்கே போகும்? உயரத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி போகும். அப்படி என்றால் யாரிடத்தில் சமாதானம் நதியை போன்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சமாதானம் யாரிடத்திலே கடந்து சென்று கொண்டே இருக்க முடியும், யாரிடத்திலே தங்க முடியும் என்றால் யாரெல்லாம் தாழ்மையான எண்ணம் கொண்டு வாழ்கின்றார்களோ. இந்த தாழ்மையான எண்ணம் கொண்டு வாழ்கிறவர்களுடைய வாழ்விலே சமாதானம் எப்பவுமே அவர்களுக்கு ஊடாக கடந்து போய்கொண்டே இருக்கும். அவர்கள் தங்களை தாழ்த்த 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 சமாதானம் வந்து கொண்டே இருக்கும்.
நதி எப்பவுமே கீழிருந்து மேலே போகாது. அதாவது ஒரு பெருமை உள்ளவர்களாக இருந்தால் என்ன பெருமை? யாராவது ஒரு தவறை செய்துவிட்டால், யாராவது நமக்கு ஒரு தீங்கை செய்துவிட்டால், ஏன் எனக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் என்னை இப்படி பேச வேண்டும், ஏன் என்னை பார்த்து இப்படி கதைக்க வேண்டும் என்று அங்கே அந்த வாழ்க்கையிலே அது என்ன சமாதானத்தை அது இருதயத்திலே கொண்டு வராது. அது வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டு வரும். நதி தாழ்வான இடத்தை நோக்கி போகின்றது, தாழ்மை உள்ளவரிடத்திலே சமாதானம் தங்குகிறது. இரண்டாவது காரியம், ஒரு நதிக்குரிய இரண்டாவது காரியம், கரடு முரடான பாதைகளிலும் நதி புரண்டு போய்கொண்டிருக்கும். கரடு முரடான பாதைகளிலும் நதி புரண்டு போய்கொண்டிருக்கும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படிக்கு நான் ஒரு தேவனுடைய புத்திரனாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினால், இந்த உலகத்திலே கரடு முரடை போன்று யார் நமக்கு பிடிக்காத காரியங்களை, எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியங்களை, கோபப்படுத்தக்கூடிய காரியங்களை, நமக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்க, நமக்கு ஒரு அவமானத்தை கொடுக்க, நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண, நம்முடைய பிள்ளைகளை பற்றி ஏதாவது அவதூறாய் பேச, நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய, நம்முடைய தொழில்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய, நமக்கு ஏதாவது எதிராக எழும்பி நமக்கு வரும்போது, இப்படியெல்லாம் கரடு முரடான இந்த வாழ்க்கையிலும் நதி ஓடிக்கொண்டே இருக்கும், நின்று விடாது. கரடு முரடை பார்த்து நதி நின்று விடாது, கரடு முரடாக இருக்கிறதே இல்லை, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி என்றால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்றால், இந்த உலகத்திலே யார் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்தாலும் அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய புத்திரனாய் ஒருவன் வாழ, தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த சமாதானம் அந்த மனுஷனுக்கூடாகவும் போய்கொண்டே இருக்கும். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. கரடு முரடை பார்த்து விட்டால் உடனே நதி அடுத்த திசையிலே எங்கே கரடு முரடு இல்லையோ அதற்கூடாய் போவோம் என்று தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளாது, அது போய்கொண்டே இருக்கும். உலகம் அது அப்படி அல்ல, அந்த சமாதானம் அப்படி அல்ல. நீ என்னோடு நல்லா இல்லையா, நீ எனக்கு வேண்டாம், இன்னொருவர் என்னோடு நல்லா பழக விரும்புகிறார், அவர்களோடு நான் போய்கொள்கிறேன். நீங்கள் என்னோடு நல்ல உறவாய் இல்லை, எனக்கு இப்படி செய்து விட்டீர்கள், ஆகையால் நான் அடுத்த சைட்டை தேடி அடுத்த சைட்டுக்குள்ளே போகின்றேன். சிலர் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடப்பார்கள். ஒரு நல்லா இருப்பார்கள், பிறகு பார்த்தா அவளை விட்டு விட்டு இன்னொரு அவர்கள் உறவு கொள்ள ஆரம்பிப்பார்கள். இது உலகம். உலகத்தை இயேசு அங்கு சொன்னார், இப்படி இல்லை, என் சமாதானம், என் சமாதானம். கரடு முரடான மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நான் சமாதானம் பண்ணுகிற மனுஷனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கரடு முரடு எங்கெல்லாம் வருகிறது? குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே கரடு முரடு, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலே கரடு முரடு, விசுவாசிகள் மத்தியிலே, தொழில் செய்யும் இடங்களிலே, நாம் சந்திக்கின்ற உலக மனுஷன்லே எத்தனையோ கரடு முரடுகள் வாழ்விலே வருகின்றது. அதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அப்படியான சூழ்நிலைகளிலே அதை நாம் விலக்கி, உன்னோடு சமாதானம் இல்லை, இப்பொழுது நீ தூரமானவன், அவர்களை நாம் தூரமாய் வைக்க ஆரம்பிக்கின்றோமா? ஆண்டவர் அந்த தூரமாயிருக்கிற மனுஷனுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தாரே, அவனை இப்பொழுது நாம் நமக்கு சமீபமாக வைத்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். அவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாக முடியும்? அவனை குறித்து யாதொரு கசப்பும் இருதயத்திலே இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியுள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம். இங்கே ஆவியானவர் தேவ சமாதானத்தை குறித்து பேசுகின்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் விரும்புவோம், ஆண்டவரே நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஆனால் அது சாத்தியமாவது இல்லை. காரணம் என்னென்றால், இந்த யாதொரு கசப்பு இந்த இருதயத்திலே முளைக்க ஆரம்பித்தால், அந்த முளையை வளரவிட ஆரம்பித்தால், அதுதான் என்ன செய்யும்?
நம்மளுக்கும் அடுத்தவர்களுக்கும் இருக்கிற சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும். குடும்பத்திலே சீர்குலைக்கும், சபையிலே சீர்குலைக்கும், சமுதாயத்திலே சீர்குலைக்கும். அந்த யாதொரு கசப்பு இருதயத்திலே முளைக்க ஆரம்பித்தால், இப்பொழுது அதற்குத்தான் இங்கே பதில் சொல்லுகிறார் ஆவியானவர். இந்த இருதயத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். அது அதிகாரம் கொண்டதா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அந்த தேவ சமாதானம் அவரிடத்திலே வரும்போதெல்லாம் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறாரே. நம்மிடத்தில் யாதொரு கசப்பும் இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், நம்மிடத்திலே ஒரு வைராக்கியம் காட்டாமல், நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவரிடத்திலே வரும்போதெல்லாம் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை கழுவி தூய்மையாக்கி சுத்திகரித்து தன்னோடு வைத்திருக்கிறாரே. தேவ சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்திருந்தால், யாதொரு சகோதரன் சகோதரிகள் அவிசுவாசிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு கோபப்படுத்துகிற, உங்களுக்கு நஷ்டப்படுத்துகிற யாதொரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய ஆரம்பித்தால், அப்படிப்பட்ட செயல்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கசப்பான வேர் முளைக்கும் பொழுதே இந்த தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளுகை செய்கின்றதே. அது என்ன செய்யும்? அந்த வேரை பிடுங்கி வெளியே எறிந்து போடும்படிக்கு நமக்கு சொல்லும். அதுதான் ஏசாயாவிலே நாம் வாசித்ததை போல, அந்த 48:18 வாசித்ததை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல் இருக்கும். ஒரு சமுத்திரத்திலே ஒரு பொருள் விழுந்தால் என்ன செய்யும்? அதனுடைய அலைகள் அடித்து 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 கொண்டு கரையிலே ஒதுக்கி விட்டுவிடும். நாங்கள் சின்ன வயசுலே இந்த சவுத் பார்க்கில் இருக்கும் பொழுது அந்த கடல் ஓரமாக காலையில் எழுந்து நடந்து போவோம். ஏதாவது பொருள்கள் இருக்கும் என்று பார்த்தால் அங்கு அந்த கடலில் இருந்து அலைகளிலே அடித்தடித்து ஒதுக்கப்படுகின்ற போத்தல்கள், லைட்டுகள், அப்படிப்பட்ட சில பொருட்கள் எல்லாம் அந்த கரையிலே வந்து ஒதுங்கி கிடக்கும். அப்படியாக நம்முடைய நீதி என்ன செய்யும்? அந்த சமுத்திரத்தின் அலைகளைப் போல அடித்து கொண்டு போகும். எந்த நதியும் போய் சேருகின்ற இடம் எங்கு? எதோடு போய் கலக்கின்றது? கடலோடு போய் கலக்கின்றது. அந்த கடல்லாம் தேவ சமாதானம். அல்லேலூயா! அதுதான் தேவ சமாதானத்தின் சமுத்திரம். இந்த தேவ சமாதானத்தின் சமுத்திரத்திலே நம்முடைய சமாதானம், அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டால், அந்த சமுத்திரம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டால், அந்த சமுத்திரத்திலே எங்களுடைய சமாதானத்தினுடைய வாழ்வு அந்த சமுத்திரத்தோடு இணைந்து விட்டால், இந்த இருதயத்திலே யாரை குறித்தும் ஒரு கசப்பு உருவாகும் பொழுதே அந்த அலைகள் என்ன செய்யும்? அதை அடித்து கொண்டே கரையேற்றி விடும். வைத்திருக்காது உள்ளே. ஆமென். அதுதான் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல் இருக்கும். அது வைத்திருக்காது. தேவ நீதிக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் இந்த இருதயத்துக்குள்ளே அது வைத்திருக்காது. அடித்து வெளியேற்றி கொண்டிருக்கும். தேவ சமாதானம் ஆளுகை செய்கின்ற சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே அது நடந்து கொண்டிருக்கும். அவ்வாறு தேவன் அதை வெளியேற்றி கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, இப்பொழுது இவர்கள் யாராய் மாறுகின்றார்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுகின்றார்கள். இவருடைய இருதயத்திலே யாதொரு கசப்பும் இல்லை. யாவரோடு சமாதானமாக இருக்க முடிகிறது. நடிப்பு அல்ல, மாய்மாலம் அல்ல, உண்மையான சமாதானம். ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். என் சமாதானம் எப்படிப்பட்டதாய் அடுத்தவளுக்கு நாம் கொடுக்கின்றோம்? மனைவிக்கு, கணவனுக்கு எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கணும்? என் சமாதானம். விசுவாசிகளுக்கு என் சமாதானம். என் சமாதானம் எந்த சமாதானம்? தேவ சமாதானம் ஆளுகை செய்கின்ற இருதயம். இந்த ஆளுகை செய்கிற இருதயத்திலே யாரை குறித்தும் யாதொரு கசப்பையும் வைத்திருக்க இந்த தேவ சமாதானம் இடம் கொடுப்பதில்லை, அடித்து வெளியேற்றுகிறது. சமாதானமாய் வாழ்வதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அநேக தவறு செய்யும் பொழுதெல்லாம் ஒரு சூழ்நிலையிலே உடனே நமக்கு கோபம் வருகிறது. யாராவது நமக்கு எதிராக ஏதாவது செய்து விட்டால் ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது, கசப்பு வருகிறது. அவளோடு பேசக்கூடாது, அவளோடு போகக்கூடாது, அவளோடு கலைக்கக்கூடாது, அவளோட உறவு வைக்கக்கூடாது, அவர்கள் முகத்தை பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் உணர்வுகள் நமக்குள்ளே வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் நமக்கு ஒரு தீமை செய்து விட்டார்கள். நான் ஒன்று கேட்கின்றேன். யாராவது நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் அவளுக்கு என்ன சொல்லுவோம்?
யாராவது நமக்கு ஒரு நன்மை செய்தால் என்ன சொல்லுவோம்? நன்றி சொல்லுவோம். யாராவது நமக்கு நன்மை செய்தால் அவர்களை பகைப்போமா? பகைக்க மாட்டோம். அவளோட எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் கேள்வி நான் சொல்லுகின்றேன். இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் ஒரு காரியத்தை இப்பொழுது சிந்தியுங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற யாராவது ஒருவரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலத்திலே ஒரு நன்மை உண்டாயிருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? நல்லா எல்லாரையும், இங்கே உள்ள எல்லாரையும் பாருங்கள். பார்த்து இவர்களால் ஏதோ ஒரு காலத்திலே, ஏதோ ஒரு சம்பவத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இவர்களால் நமக்கு ஒரு நன்மை நடந்தது என்கிறதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறீர்களானே? இவராலே எனக்கு ஒரு நன்மையும் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீர்களா? இல்லைத்தானே? ஒருவேளை அப்படி நீங்கள் இருந்தாலும் அதற்கும் நான் சொல்லுகின்றேன், அவர்கள் ஒருவேளை சரீர பிரகாரமாக உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாதிருந்திருந்தாலும் உங்களுடைய நெருக்கத்திலே, உங்களுடைய பிரச்சனையிலே, உங்களுடைய வியாதியிலே, உங்களுடைய துன்பத்திலே உங்களுக்காக அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்திருக்க முடியும். அப்படித்தானே? அது உங்களுக்கு அது நன்மை இல்லையா? நன்மை. நான் சொல்லுகின்றேன், இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற இந்த சிறுவர்கள் முதற்கொண்டு, வாலிபர்கள் முதற்கொண்டு, முதியவர்கள், சௌரசோரிகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட செய்தவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றோம். அவர்களோடு சமாதானமாக இருக்கின்றோம். அவளை பார்த்து கோவப்படுவதில்லை. ஏன் எனக்கு இப்படி நன்மை செய்தாய்? கோவப்பட மாட்டோம். இப்பொழுது நாம் அடுத்த காரியத்துக்கு நான் வருகின்றேன். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நல்லது செய்யும் பொழுது நன்றி சொன்னோம், சமாதானமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட அதே நபர்கள் தான் இப்பொழுது நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்து விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்கின்றோம்? கோபப்படுகின்றோம், எரிச்சல் அடைகின்றோம், அவர்களை கசப்பாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம், அவர்களை கொஞ்சம் தூரமாக வைக்க ஆரம்பிக்கின்றோம். தேவ சமாதானம் ஆளுகை செய்கிற மனுஷனிடத்திலே என்ன இருக்கும் தெரியுமா? அந்த கொலோசையிலே நாம் வாசித்த அந்த கடைசி பகுதியில் என்ன வாசித்தோம்? அந்த 3:15 கடைசியிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு வழியை சொல்லுகின்றேன். யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு குறையை செய்திருந்தால் அந்த குறையை பார்க்காதீர்கள். இன்றைக்கு அவர் இப்படி கூட செய்து விட்டார் என்பதற்காக கசப்பு கொள்ளாதீர்கள், கசப்பை வளர்க்காதீர்கள். இதற்கு முன்னுக்கு அவர்கள் உங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்திருப்பார்கள், உங்களுக்கு எத்தனை நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு செய்திருப்பார்கள். அந்த வாழ்க்கைக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? அதைத்தான் சொல்லுகின்றார், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அந்த வாழ்க்கைக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்தால் இப்பொழுது அவர்கள் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த இருதயத்திலே கசப்பான வேர் முளைக்க விடமாட்டோம். ஆவியானவர் அதை களைந்து விடுவாரேன். தேவ சமாதானம் ஆளுகை செய்கின்ற இருதயத்திலே தான் நன்றி உள்ள வாழ்வு இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்திருந்தால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாயிருப்பீர்கள். என்ன நன்றி? அவர்கள் செய்த நன்மைக்கு நன்றி. செய்யும் பொழுது நன்றி, தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு போகலாம். அது நன்றி. அது உலகத்தில் எல்லா மனுஷரும் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், தாய் தகப்பன் சிறு குழந்தையிலிருந்து வளர்த்து, கஷ்டப்பட்டு வளர்த்து, பாலூட்டி, தங்களுக்கு உணவில்லாவிட்டாலும் இந்த பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, வளர்த்து, ஆளாக்கி பெரியவர்களாகி விட்ட பிற்பாடு அதே பெற்றோரை பார்த்து கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள்? நானே உங்களுடைய சொல்லை கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய சொல்லை நான் கேட்க மாட்டேன். நானே உங்களுக்கு உழைத்து தர வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், கடைசி காலம், தீமோத்தேயுவிலே கடைசி காலம் கொடிய காலம். அந்த கொடிய காலத்திலே அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார், ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாய் போவார்கள். நன்றி இல்லாத மனுஷர்களாய் கடைசி காலம் மாறும், கொடிய காலம். இந்த நன்றி இல்லாத ஜனங்களாய் நாம் போய்விடக்கூடாது. தேவ சமாதானம் ஆளே செய்கின்ற இடத்திலே நன்றி உள்ள ஆவி இருக்கும்.
ஆகையால் அப்படிப்பட்ட நன்மை செய்தவர்கள் இப்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு தீமையான பிடிக்காத ஒன்றை செய்கின்றார்கள். இல்லாவிட்டால் ஒரு கால 2 தரம் இல்லை 3 தரம் இல்லை, ஏதோ செய்கின்றார்கள். இவ்வாறு செய்வர்களை பார்க்கும் பொழுது அதை மட்டும் பார்க்காதீர்கள். அதை பார்த்தால் கசப்பு கொள்ளுவீர்கள், கசப்பு வளரும், அவளோடு சமாதானமாக இருக்க மாட்டீர்கள். அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கொள்ளுங்கள், அதை பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது இப்போது இவர்கள் செய்த காரியம் அதைவிட பெரிதானதல்ல, அதைவிட சிறிதானதுதான் என்று நாம் அவர்கள் செய்த அந்த நன்மைகளுக்கு நன்றியுள்ள இருதயமுடையவர்களாய் நாம் மாறும் பொழுது தேவ சமாதானம் நம்மைக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பை வெளியேற்றிவிடும். ஆமேன். இதுதான் சமாதானத்தின் வழி. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் எல்லோரும் இருக்க வேண்டும், பிள்ளைகளாய் அல்ல, புத்திரர்களாய் மாற வேண்டும். அந்த புத்திரரிடத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்கின்றது. அப்படி தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே கரடு முரடான மனிதர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சமாதானம் நதியை போல புரண்டு அந்த கரடு முரடான மனிதர்களுக்கும் சமாதானத்தை அறிவிக்கின்றோம். நம்மோடு நன்றாக இருக்கக்கூடிய அந்த நல்ல நிலமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சமாதானத்தை அறிவிக்கிறோம். அதுதான் தேவ சமாதானம், அதுதான் உண்மையான சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை வைத்துக்கொண்டு நாம் நாட்டியம் ஆடுவது, நடனம் ஆடுவது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. தேவ சமாதானம் நிறைந்த சகோதர சகோதரிகளாய் வாழுவோம். யாதொரு கசப்பும் யாரை குறித்தும் என் இருதயத்திலே இருக்க இடம் கொடுக்க மாட்டேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கின்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். தேவ சமாதானம் ஆளுகை செய்கின்ற இடம் நன்றியுள்ளவர்களாய் அவர்கள் இருக்க முடியும். அந்த நன்றியுள்ள வாழ்வு கசப்புகளை வெளியேற்றும். நாம் சமாதானமுள்ள புருஷர்களாய், ஸ்திரீகளாய், சகோதரிகளாய், சகோதரர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். கசப்பு யாருக்கும் இருக்க முடியாது. இதை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? யாவரோடும் சமாதானமாக இருக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? யாவரோடும் சமாதானமாய் வாழ முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? கரடு முரடான பாதைகளிலும் நதி புரண்டோடும் என்று உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? நிச்சயமாய் முடியும். அதுதான் தேவ சமாதானம். அந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் அந்த தேவனுடைய புத்திரர்கள். இப்படிப்பட்ட சமாதானம் நிறைந்த வாழ்விலே வாழுவோம். எல்லோரையும் மன்னிப்போம், எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், எல்லோரையும் நேசிப்போம், எல்லாரிடத்திலும் அன்பாயிருப்போம், எல்லாரிடத்திலும் நல்ல உறவை கட்டி எழுப்புவோம். கசப்பு, ஒரு கசப்பு கூட குறித்த இருதயத்திலே வைக்காதபடி சமுத்திரம் அடித்து தள்ளுவதைப் போல தேவ சமாதானம் அவைகளை ஒதுக்கட்டும், புறம்பாக்கட்டும். இந்த வாழ்விலே நாம் வளர்ந்து அவருடைய புத்திரர்களாய் வாழுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. தேவாவியானவர் நாட்களிலே பேசி என்னுடைய இருதயத்தையும் அதிகமாக அங்கே உற்சாகப்படுத்தினார். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு போதும். இங்கே உண்மையிலேயே தேவனுடைய அவருடைய அன்பு நிறைந்தான இந்த சத்தியமுள்ள அந்த வார்த்தைகளை தேவன் சபையிலே பேசும்போது என்னுடைய இருதயம் நாட்களில் அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒன்றாய்த்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே காண்பித்தார். இந்த அன்புங்கிறான், அந்த நேசம்ங்கிறான், அந்த ஒரு ஆவி இன்றைக்கு சொன்னது போல ஒரு மனுஷனுடைய ஆவியிலே இந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாவிட்டால் அவன் புத்திரன் இல்லை என்றான ஒரு நிலை. அநேக நாட்களாக எங்கே வேறு சபையில் இருந்த ஒரு சகோதரன் இங்கே எந்த காரணமும் இல்லை, ஆனால் இங்கே என்னுடைய அவர் கதைப்பதே இல்லை. ஆனால் நான் கதைப்பதற்கு நிறைய தடவைகள் அங்கே அவர் முயற்சி அந்த பகுதியில் அங்கே நான் தோல்வியடைந்தேன். அப்படிப்பட்ட இறக்கவும் பாரம் அங்கே என்னுடைய இதயத்தில் இருந்தது. அந்நிய நாட்களிலே ஒரு 3 நாட்கள் முன்பாக அந்த காரியங்களை குறித்து அங்கே
சொற்பனம் அங்கே காணும்போது அந்த சகோதரன் அங்கே என்னை கட்டி தழுவி அங்கே முத்தம் செய்து என்னோடு அங்கே ஒன்றை கலக்கக்கூடிய அந்த நேரத்தை அதை மகிழ்ச்சியாய் அங்கே அக்களிப்போடு அதை அங்கே கழிவுறக்கூடிய அந்த நேரமாக இங்கே இருந்தது. ஆனால் விழித்து பார்க்கும்போது அது ஒரு சொற்பனத்தை போன்று அங்கே அதை கண்டேன். அதை கண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே இது என்ன என்ற காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் அங்கே கேட்கும்போது அங்கே ஆண்டவர் காண்பித்த உள்ளத்திலே இருக்கக்கூடியான அந்த அன்பு, எப்பொழுதுமே நேசிக்கக்கூடியான உள்ளத்திலே, என்னுடைய உள்ளத்திலேருந்து ஊறக்கூடியான அந்த அன்புங்கிற அந்த காரியத்தை தான் தேவன் அங்கே காண்பித்தார். இப்படிப்பட்டான காரியங்கள் அங்கே வேற்றுமையாய் அங்கே எதிராய் நிற்கக்கூடியான சௌர்மத்திலே காட்டக்கூடியான அன்பு, அது தேவனிடத்தில் இருக்கக்கூடியான உன்னிடத்தில் புறப்படக்கூடியான அந்த அன்பு, எப்பொழுதுமே சேர்த்தணைத்துக் கொள்ளக்கூடியான அன்பு. இந்த நாட்களும் அந்த அன்பை நானும் கட்டியெழுப்ப முடியாய் நன்றி உள்ளவனாய் என்று தேவனுடைய சமூகத்துக்கும்பாய் அங்கே எப்படிப்பட்டான கரடு முறையினாலும் அந்த நதிகள் அங்கே ஓடி அங்கே சமுத்திரத்திலே அங்கே விழுவதை போன்று என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலும் எந்த சகோதரன் இருந்தாலும், எந்த சகோதரிகளான பிள்ளைகளானாலும் கர்த்தருடைய சமூகத்துக்குன்பாய் இயேசுவை போன்று ஆவிடுவனாய் நன்றி உள்ளவனாய் செயல்பட முடியாது. முடிவடைந்தோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. பரிசுத்தாவே என்னை நடத்துவான் விசுவாசிக்கிறேன். நாம ஆவியானவர் சபையிலே பேசின சமாதானத்துக்கு நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே ஒரு சகோதரனை காணும்போது எனக்குள்ளே இரைச்சல் இல்லாத சமாதானம். ஆவியானவர் அதைத்தான் எனக்கு அதிகமாய் என்னோடு இடைப்பட்டார். அந்த சகோதரனை நான் காணும்போது எனக்குள்ளே ஒரு இரைச்சல் இருக்குமென்றால் நான் உண்மையுள்ள சமாதானம் உடையவனா இல்லை, தேவனுடைய சமாதானத்தை பெற்றவன் அல்ல, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சமாதானத்தை உடையவன் அல்ல. நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விட்டு சென்ற சமாதானத்தை நான் அடைகிறேன் என்றால், ஒரு சகோதரனை நான் காணும்போது என்னுடைய இதயத்திற்குள்ளே இரைச்சல் அற்றி இருக்க வேண்டும். அதை நான் அதிகமாக விரும்புகிறேன். நிச்சயம் தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பூமியிலே இரைச்சலற்ற ஒரு சமாதானத்தை வாழத்தக்க பலனை தேவன் நிச்சயம் தந்தனை நடத்துவான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். நானுமே அப்படியே வாழ்வென்று அறிக்கை செய்கிறேன். தேவன் தாமே என் அறிக்கையை காத்துக்கொள்வாராமே. ஆண்டவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலுமாய் சமாதானத்தை குறித்து சூழ்நிலையோடு இடைப்படும் போதும், இந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்லும்போது எந்த சமாதானத்தின் வழியாக நான் அதை சரியான முறையில் செயல்படுகிறேன் என்பதை குறித்து தெளிவாக ஆண்டவர் காலை வேளையிலுமாய் பேசினார். எப்போதும் என்னுடைய சமாதானம் பயமாலத்துக்குரியதாக இருக்கிறதா இல்லது இருதயத்தில் உண்டான நதியைப் போல் புரண்டோடக்கூடிய சமாதானமாக இருக்கிறது என்பதை என்னை நானே ஆராய்ந்து அறியும்படியாக ஆண்டவர் பேசினார். எப்போதுமே என்னுடைய சமாதானமானது இருதயத்திலிருந்து நான் புறப்படும்போது அது எந்த கரடுகளோடான எந்த தூசிகளாக இருந்தாலும் அடித்து சென்று அது ஒரு சுத்த வெளிக்குள்ளாய் சுத்த காரியங்களுக்குள்ளாய் செல்லும் என்பதை நான் இந்த வழியிலுமாய் கண்டு கொண்டேன். எப்போதுமே என்னை நியாயந்திருத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் சொன்ன மாதிரி பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் அது நான் யாரை குறித்தும் அவரை குறித்தென்று சொல்லவில்லை, யாவரோடும் சமாதானமாக இருக்கவே விரும்புகிறேன். எல்லா வேளைகளிலும் எந்நேரம் எப்போதும் தேவனுக்கு முன்பாய் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வசனத்தை கைக்கொண்டு எப்போதும் அவருக்கு முன்பாய் நான் நேர்மையும் உண்மையுமாய் உத்தவமாக இருந்து எல்லா விதத்திலுமே பரிபூரணமாய் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்து இந்த பூமியில் வாழும் நாட்கள் வரைக்கும் தேவனுக்கென்று அர்ப்பணித்து தேவனுக்கென்ற பிள்ளையாய் நான் வாழத்தக்காய் ஆவியான உதயசுவான்னு சபையில் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறான அந்த வாழ்க்கையிலே எந்தளவுக்கு குறைவுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான காரியங்களை குறித்து பரிசுத்தாயானவர் காலை வேளையிலே காண்பித்தான காரியங்களுக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுதனால் என்றான அந்த வார்த்தையினூடாய் தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு எதிராக எழும்புகிறான் அந்த வேளையிலே என்னுடைய இதயத்திலே வரக்கூடியான அந்த கசப்பான காரியம் அங்கே அது முளைத்து வேராய் முளைத்து அது அங்கே பெரிதாக வளர்கிறான் அந்த பட்சத்திலே தான் அங்கே என்னுடைய சமாதானம் அங்கே இழந்து போகத்தக்கதுக்கு ஏதுவான காரியங்கள் அது பிற்பாடு அந்த மனுஷனோடு பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் உண்டு பண்ணத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை அது உண்டு பண்ணத்தக்கதுக்கு ஏதுவாக காரியங்களாக இது மாறிவிட முடியும்.
ஆனால் அப்பேற்பட்டான அந்த வேர் அங்கே என்னிடத்திலே எழும்புகிறது என்பதை அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறான். அந்த பட்சத்திலே அந்த வேரை முழுவதுமாய் பிடுங்கி எறிகிறான் அந்த வாழ்க்கையிலே என்னுடைய சமாதானம் அங்கே காக்கப்படும். தேவனுடைய புத்திரன் என்று சொல்லக்கூடியான அந்த வாழ்க்கையிலே உண்மையுள்ள ஒரு மனுஷனாக நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கடந்த காலை வேளையிலே காண்பித்த தயவுக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானத்தை குறித்தான காரியங்களிலே நான் இன்றைக்கு கவனமுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறதான அந்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்றான ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அந்த சமாதானத்துக்குரிய காரியங்கள் அங்கே குறைவுபடுகிறான். அந்த வேளையெல்லாம் அந்த இருதயத்திலே ஒரு சஞ்சலமான ஒரு இருதயத்தை என்னுடைய ஜீவியத்திலே கண்டுதான அந்த நாட்கள், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அந்த சமாதானத்துக்காய் போராடுகிறதான அந்த வாழ்க்கையிலே தேவன் அநேக வழிகளை அங்கே கற்றுத்தந்திருக்கிறார். சில சூழ்நிலைகள் மத்தியில் என்னுடைய வார்த்தையிலே சில மனிதர்கள் அங்கே இடரலை அந்த என்னுடைய சமாதானத்தை அந்த இழந்து போகிறான் அந்த சிந்தை என்னிடத்திலே வரும் பொழுது, அந்த மனிதர்களோடு நான் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அவருடைய வார்த்தையிலே சமாதானத்தை காணும் பொழுது தான் அங்கே என்னுடைய இருதயத்திலே அங்கே சமாதானம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறான அந்த காரியங்களாய் தேவன் கடந்த நாட்களிலே கற்றுத்தந்தார். இன்றைக்கு அந்த கடந்த நாட்களிலும் ஒரு காரியத்தை குறித்தான காரியங்களிலும் என்னுடைய சமாதானத்தை குறித்தான காரியங்களே நான் குறைவுள்ள ஒரு மனுஷன் என்றான் அந்த வேளையிலும் என்னுடைய இருதயத்திலே அங்கே அநேக சஞ்சலங்கள், என்னுடைய மாம்சீகரீதமாக நான் சில காரணங்களை அங்கே நான் காண்பித்து கொண்டு இருந்தாலும் தேவன் என்னுடைய இருதயத்திலே அங்கே சஞ்சலங்களை அதிகமாய் தந்தான். அந்த வேளையிலே உடனடியாக அந்த காரியங்களை நான் சமாதானத்துக்குரியதான வழிகளை தேடி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான அந்த செயற்பட்டான அந்த காரியங்களுக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறான் அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய புத்திரன் என்றான் அந்த வாழ்க்கையை என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு அசட்டை பண்ணுகிறான் ஒரு மனுஷனாக நின்று விடாதபடிக்கு தேவன் இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறான் அந்த வாழ்க்கையிலே. நானும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருந்து அந்த நீர் மேலிருந்து கீழாக வழிந்தோடுகிறான் அந்த நீரைப் போல தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாகவும் அந்த கரடு முரடான பாதையிலூடாக கடந்து செல்கிறான் அந்த நீராகவும் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய சமாதானம் எப்பொழுதுமே இருந்துவிட பரிசுத்தாயான ஒரு நாட்களில் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் சகோதர வார்த்தைக்காக தேவனதை மசோதிக்கின்றேன். தேவன் என்னை உணர்வழிபடி எனக்கு வந்து புதிதான ஒரு வார்த்தையை தந்த தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொன்ன பிரகாரம் அவருடைய புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கசப்பு கொள்கையான அந்த வாழ்க்கையிலே விடுபட வேண்டுமென்ற அந்த காரியத்தை குறித்தான் தேவன் இந்த காலவெளி வெளிப்படுத்தி காண்பித்தான் நிலைகள். நான் ஒருவரை பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக என்னை நல்லவனாக காட்டிக்கொள்கிறான் அந்த வாழ்விலும் நான் என்னை ஒரு நீதிமானாக காட்டிக்கொள்கிற அவரோடு நான் ஒன்றித்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையிலும் ஒருவருக்கு முன்பாக நான் காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் இதில் காண்பித்ததான இந்த வசனத்தில் தேவன் என்னை காண்கின்றார், தேவனுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை என்று சொன்ன அந்த பிரகாரம் நான் எவ்வாறு வாழ்ந்து விடலாம், எவ்வாறாக காரியங்கள் நடப்பித்து விடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் எதையும் மறைக்க முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலவில் எனக்கும் வெளிப்படுத்தின நிலைகள். நான் ஒருவரோடு சமாதானம் பண்ணுகின்றேன் என்றால் அந்த வாழ்க்கையிலே உள்ளுக்குள் ஒரு கசப்பான ஒரு வேரை வைத்திருப்பேன், அது தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமுள்ளவனாயும் அந்த தேவனுடைய அந்த சமாதானத்தை நான் தரித்து கொள்ளாத நிலையிலிருந்து தான் இருக்க முடியும் என்பதைத்தான் தேவன் எனக்கு காலவெளியை காண்பித்த நிலைகள். என்னத்தில் காணப்படுகிறான் அந்த சுயம் என்றான அந்த வாழ்விலே நான் என்றான அந்த அகங்காரங்களிலே எனக்கே ஒரு செய்ய வேண்டும், என்னை ஒரு பொருட்டாண்டு என்றான அந்த வாழ்க்கையிலே என்னை குறித்து வருவார் பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றான் அந்த நான் என்றான அந்த காரியத்திலிருந்து நான் எவ்வாறு எப்பொழுது விடுபடுவேன் இருந்தால் மட்டுமே அந்த கசப்பின் வேரை என்னை விட்டு எடுத்துப்பட முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். தேவன் அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒருவர் தாங்கி ஒரு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னியுங்கள் என்று சொன்ன அந்த வாழ்விலே என்னிடத்தில் காணப்படுகிறான ஒவ்வொரு கசப்பான வேறு எழும்பும் முன்பாகவே என்னிடத்தில் இயேசு கிறிஸ்து நான் செய்கின்றான ஒவ்வொரு காரியங்களும் எவ்வாறு எனக்கு அது மன்னித்து என்னுடைய பாவங்களை மூடி எனக்கு எவ்வாறு ஒரு புத்திர சுவாயத்தை தந்திருக்கின்றார், ஒரு பிள்ளை என்றான ஒரு சுவாயத்தை தந்திருக்கிறார். அதே போல் நான் என்னிடத்தில் எழும்புகின்றான ஒவ்வொரு கசப்பான வேர்களையும் அந்த சமுத்திரத்தின் அலையை போல அதை மன்னித்து அதை ஒதுக்கி விடுவேனாக மட்டுமே அது அந்த ஒவ்வொரு கரடுமுடான ஒவ்வொரு காரியங்களையும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியான அந்த சகித்து கொள்ளக்கூடியான அந்த நிலைகளிலே தேவன் எனக்கு உண்டு பண்ணி தருவார் என்பதைத்தான் இந்த காலவெளியில் தேவன் என்னை உணர்வுபடி செய்தார். வர நாட்களிலும் எனக்கு உண்டான ஒவ்வொரு கசப்பான வேர்களையும் இந்த சமுத்திரத்தின் அலையை போல அதை மன்னித்து உதறி தள்ளும் பொழுதே அந்த கசப்பான வேர் என்னிடத்தில் எழும்ப முடியாது என்பதைத்தான் தேவன் பேசினார். அந்த வருவான நாட்களும் அவ்வாறான வாழ்க்கையிலே கடந்து செல்ல தேவன் நாம் உதவி செய்வாங்க. இந்த காலவெளியிலும் சபையில்
தேவன் கொடுத்தான வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த கால வேளையிலும் இந்த இருதயத்தில் இருக்கிறான சமாதானம் என்பதை தேவன் குறித்து இந்த சபையில் இருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசினார். என்னுடைய உள்ளத்திலே வழிப்பிரகாரமான அங்கே ஒரு மனுஷரை குறித்து உள்ளான எரிச்சல், அங்கே கசப்பு என்னுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு அங்கே அந்த நபரை குறித்து நான் வழிப்பிரகாரமான பார்க்கும் பொழுது அங்கே நான் அவரை சமாதானமாக இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்கிற ஜீவியம். ஆனால் இருதயத்திலே உண்மையான சமாதானம் இல்லை என்பதை தேவன் இந்த கால வேளையிலும் என்னோடைய பேசினார். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே எந்த ஒரு சகோதர குறித்தான, எந்த ஒரு சகோதரிய குறித்தான, எந்த ஒரு அவிசுவாச குறித்தான என்னுடைய இருதயத்திலே எந்த ஒரு கசப்பும் நான் வைத்திருக்காதபடி இந்த கொலேசில் சொல்லப்பட்ட போல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆக கடவாது என்று சொன்ன பிரகாரம் என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய சமாதானம் இருதயத்திலே இருக்குமா இருந்தால் நான் எந்த ஒரு நபரை குறித்ததான என்னுடைய இருதயத்திலே கசப்பு இருக்காது என்பதை தேவன் இந்த கால வேளையிலையும் பேசினார். நானும் இனி வரும் நாட்களிலையும் எந்த ஒரு மனிதரை குறித்தான அந்த கசப்போ என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்காதபடி நான் அதை விட்டு மனந்திரும்ப தேவன் இனி வரும் நாட்களையும் அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நடத்த வர